டேய் நாயே, தள்ளி போ. மூஞ்சி பாரு. உனக்குலாம் என்ன லாங்குவேஜ் திட்டினாலும் உனக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே வராதா? தள்ளி போயிரே, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னடி அப்படி குதிக்கிற? குதிச்சாப்ல பயந்துருவனா? ஏய், நான் முக்கியலன்றி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணு வேணும்னா அது வேணும் தான். என்ன, அதை யாருக்காகவும் விட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். டேய் வேணாம், மானத்துக்காக கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பேசாம போயிரு. காதல் விழல கொலை பண்ண தயங்க மாட்டியா? அடியே, உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் பயந்தனா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டி. ஏன்னா நான் முகிலன். என்ன, எவனுக்கும் பயந்து ஆடி ஒட்டங்கி அடங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நான் அடைஞ்சே தான் தீர்வேன். என்ன, அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் வெட்டி சாச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். குறுக்கி இங்க பாரு, போயிரு, இல்லைன்னா கத்தி கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன். உனக்கு இந்த பேங்க்ல ஒரு நல்ல இது இருக்கு, அதை நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். பாரு, என்னை பத்தி தெரியாது, ஓயாம சொல்ல மாட்டேன். மரியாதை போயிரு. என்ன டென்ஷன் படுத்தாத, எனக்கு தலை வலிக்குது. ஓ, தலை வலிக்குதா? சரி, ஓகே, மருந்து தேய்ச்சி விடவா? ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? தயவு செஞ்சு தள்ளி போ, தள்ளி போன்னு சொல்றேன்ல. நான் இப்படி சாவடிக்க கூடாதுன்னா என்னோட ஆசைக்கு இறையாது. இப்போ பேங்க் க்ளோஸ் பண்ற நேரம், எல்லாருமே கிளம்பியாச்சு. உன் புருஷன் இன்னைக்கு வருவானோ மாட்டானோ அது எனக்கு தெரியல. ஆனா இப்போ நீ எனக்கு இறையாகணும். ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? என்ன விட்றா. என் புருஷன்ட்ட சொன்ன நீ அவ்வளவுதான். என் தலை வலிக்குதுடா, விட்றா. ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? கோவமா பேசி பார்த்த, நடக்கல. அடுத்து அழுது சாதிக்கணும்னு நினைக்கிறியா? இந்த பொண்ணுங்களோட இது இருக்கு பத்திய முகபாவனை, அது எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீயும் அதுல ஒருத்தி தான். என்ன, நீ மட்டும் அப்படி பெரிய ஸ்பெஷல் ஆனவெல்லாம் கிடையாது. இதுக்கு அசராலும் இந்த முகிலன் கிடையாது. எனக்கு வேணும்னா வேணும். வேணாண்டா, வேணா, என்ன தொடாத கார்த்தி. அம்மா, வேணா, என்ன தொடாத. தள்ளி போடா. சீ, கருமோ, கையை ஏட்றா கார்த்தி. சீ, கையை ஏட்றா. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க கார்த்தி. நான் தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட சொல்லிருக்கேன். சீ, கையை ஏட்றா. இறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். கலைமா, கலை, என்ன விட்டுறேங்க, என்ன விட்டுறடா, என்ன தொடாத கார்த்தி. கலை, கலை, என்னாச்சு கலை? கலைமா, கலை, எங்க கலை, கலை, இங்க பாரு. என்னாச்சுமா? என்ன, ஏன் கத்துன? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? ஏய், நீ கத்துன கத்துல உலகமே அரண்டு போனடி. அப்படி கத்துன, என்னாச்சு? கலைமா, என்னாச்சு? ஒரு கெட்ட கனவு, அதான் கத்துனேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னை விட்டு எங்கேயும் போகாத, என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கூட ஏறு. நான் எங்கடி போனேன்? நான் இங்கதானே இருக்கேன். தூங்கிட்டு தானே இருந்த. என்ன கனவு? கலை, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல, எனக்கு தலை வலிக்குது. தலையில சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே தூங்கிக்கிறேன். குட்டிமா, பயமா இருக்கு குட்டிமா. என்ன சொல்லுமா? ஒண்ணும் இல்ல. எனக்கு தலை வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அதான் வலி தாங்காம கத்திட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. என்ன விட்டு எங்கேயும் போகாத, என் கூட ஏறு கார்த்தி. எங்கேயும் போக மாட்டேன்.
மட்டும் இல்லை. நான் எங்கேயும் போல. இங்க பாரு கலை, என்னமோ நீ மறைக்கிற என்னன்னு எனக்கு தெரியல. நானும் எப்படி எப்படியோ கேட்டுட்டேன். ஆனா தொடர்ந்து 3 நாளா தலை சுத்துதுன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளைக்கு பேசாம ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லை, ஹாஸ்பிட்டல் வேணும். நாளைக்கு நாளைக்கு நான் ஒர்க் போகல. நான் வீட்டிலே இருக்கேன். நீ வீட்டிலே இரு. இல்ல, ஏதோ இருக்கு கார்த்தி. இவ விஷயத்துல நீதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ நிறைய விஷயங்களை மறைக்கிறா. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல் வேலையா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏதோ பயங்கரமான கனவு கண்டிருக்கா. என்னன்னு கேட்டா மறைக்கிறா. என்ன ஏதுன்னு நாளைக்கே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண. ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்ட மீசைகள் இல்லா கனவுகள் கண்டு பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன். நீ என் இடுப்ப பார்த்த அத நீ பார்த்த இல்ல நீ பார்த்த இல்லன்றல்ல. நீ பார்த்தன்றல. அது ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்துட்டேன். நீ நீ என் இடுப்ப பார்த்த. வாட்? நடிக்காத. நீ பார்த்த. இல்ல நீ பார்த்த. நீ பார்த்தத நான் பார்த்தேன். எத்தனை முறை பார்த்தேன்னு சொல்லுவேன். நீங்க எதுக்கு பாக்குற மாதிரி உட்கார்றீங்க? அப்ப எங்க கண்ணு போகதானே செய்யும். ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்துட்டேன். யாரு சொன்னா? அப்படிதான் எங்க தலை பார்த்திருக்க மாட்டாரு. சும்மா நடிக்காதம்மா. ஓய் ஓய், உன்னை கூப்பிடுறேன். என்னவா? என்ன பிரீத்திமா? படிச்சுட்டு இருக்க போல டீ காஃபி ஏதாவது வேணுமா? போட்டு தரவா? மூடு, நீ ஒன்னும் போட்டு கிளிக்க வேணாம். என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேசாம அந்த போனை வச்சுட்டு தூங்கு. என்ன நீ வேற எதையும் செய்ய வேணாம். சரிதான், கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் தான். மற்றபடி வேற ஒண்ணு இல்லை. டேய் வேணா, நீ என்னை வம்பிழுக்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்க. காலையில இருந்து நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. என்ன காலையில உன்னால கிளாஸ்ல எல்லாத்தையும் உளறிட்டு வந்துட்டேன். நீ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்தனா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கிளாஸ்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாத. அதே மாதிரி ஃபோன் பண்ணி ஐஸ்கிரீம் வேணுமா? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்கணும். போய் மூடிட்டு அமைதியா இருந்துரு. என்ன படிக்கும்போது இடுப்பு பாத்தி அதை பாத்தியா? எதுக்கு அதுவே திருப்பி ரீப்ளே பண்ணிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல. விஜய் இடுப்பு பார்த்தாரா இல்லையான்னு தெரியலையா, அதான் பார்த்தாரா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நாளைக்கு நான் எடுக்க போற லெசன்ல குஷி படத்துல விஜய் ஜோதியா இடுப்ப பார்த்தாரா இல்லையான்னு நாளைக்கு எனக்கு கேள்வி கேட்பாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். டேய் மூஞ்ச உடைச்சிடுவேன். மூடி போனை வச்சு தூங்கிடு. அவ்வளவுதான் பாத்துக்கோ. இன்னொரு தடவை ரீப்ளே பண்ண உனக்கு அப்புறம் இருக்கு. இம்சை பிடிச்சவன். இவனை கட்டின நாள்ல இருந்து எனக்கு இதேதான். நீ சொல்லிட்டாப்ல, நான் கேட்டுருவேனோ? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். விஜய் நிஜமாலுமே ஜோதிகா இடுப்ப பார்த்தாரா இல்லையான்னு. அது ஒரு நிமிஷம் கூட ஆகல. ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்துட்டேன். ஜெனி, நீ என்ன தப்பான எங்களே பார்த்துட்டு இருக்க. ஜெனி, யூர் ஆல்வேஸ் மிஸ்டேக்கிங் மீ. ஜெனி, யூர் ஆல்வேஸ் மிஸ்டேக்கிங் மீ. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதான் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதா இந்த பொண்ணுங்களோட வேலை. நீ கலக்குதல, நீ பார்த்திருக்க மாட்ட. எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஜோதிகா அவர் தான் இடுப்பு பார்க்கவே இல்லைன்னு சொல்றாருல. அவர் இடுப்பு பார்க்குற மாதிரி நீங்க அதை காமிச்சிட்டு இருக்கீங்க. ஒப்ப மவனே உன்னை. ஏய் டார்லிங் செல்லம். நானா என்னைவா கூப்பிட்டேன்? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். வாங்க அத்தான், இங்க கொஞ்சம் வரீங்களா? எனக்கு இந்த கை கால் கொஞ்சம் வலிக்குது. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீல, கொஞ்சம் இதை அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்களேன், கொஞ்சம் வாங்க. அத்தானா? என்ன புதுசா அத்தாங்கிறா? ஐயா ஒரே ஜிவ்வுன்னு இருக்க. சரி போ. வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ராஜேஷ், உன் பொண்டாட்டி ரொமான்டிக்கா லுக் கூட சொன்னா எருமசாணி மூஞ்சில அப்படி மாதிரியே லுக் கூடுறா. அவ்வளவு கேவலமாவா இருக்கு உன் மூஞ்சி. ஒப்ப மவனே உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாடுறா. படிக்கணும்னு சொல்றேன். மறுபடியும் ஜோதிகா இடுப்ப விஜய் பார்த்தாரா இல்லையா? அவ இடுப்ப அவங்க பாக்குறதுக்குள்ள நீ போய் உங்க இடுப்ப பார்த்துட்டு வந்துருவ போட.
இன்னைக்கு இரு எவகிட்ட போய் பார்க்காத மாதிரி கண்ணை முழி தூண்டி எடுத்து போடுறேன் வெண்ண. என்னடி பொசுக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்ட, படிக்கலையா? ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா பல்ல பல்ல இழிச்சிட்டு இருக்கா, எதுவும் பேசிட மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? பதில் சொல்லு. காலையில இருந்து சாயந்தரம் வீடு வர வரைக்கும் அந்த காலேஜில் இந்த பிள்ளைங்க கிட்ட மாடு மாதிரி கத்தணும். இங்க வந்து உங்ககிட்டயும் நான் கத்தணும். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் திங்கிற சோறு கூட எனக்குலாம் சரியா வரமாட்டேங்குதுடா. நான் கத்துறதுக்கே போயிடும் போல. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ எனக்கு உதவி செய்யணும்னா கூட பரவாயில்ல, மிஞ்சி மிஞ்சி போனா சோறாக்குவேன், அதை வாயிலே வைக்க முடியாது என்ன. அதுக்கு நான் பேசாம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி கூட நான் சாப்பிட்டுப்பேன். அதை கூட விட்டு தள்ளு. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருக்கணும். நீ என்ன பண்ற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப விஜய் ஜோதிகாவோட இடுப்ப பார்த்தாரா இல்லையா அப்படிங்கறது உனக்கு டவுட் இல்லையா? இப்ப இது ரொம்ப அவசியமா? இது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான்னு கேக்குறேன். இருக்காத மூஞ்ச உடைச்சிடுவேன். சிரிச்சு நிச்சுக்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் ஜோதிகாவோட இடுப்ப பார்த்தாரா இல்லையான்னு பிரச்சனை. அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த படம் பூரா அந்த இடுப்பு பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கோம். அது வேற விஷயம், அது நமக்கு தேவையில்லை. நான் உன் இடுப்பை பார்க்கலாமா? இடுப்பு தானே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொமட்டில் குத்தி பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நான் என் இடுப்பை காட்டுறேன். குத்தி காட்டுறதா? அது எப்படி இருக்கும்? இதோ உங்களுக்காக. வலிக்கிறதுக்கு தான் குத்துறது. வலிக்கிறதுக்கு தான் குத்துறது. என்ன கொடுப்பணும்? ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ மவளே உன்ன. டேய் விட்றா. மரியாதையை கையெடு, இல்லைன்னு வச்சுக்கோ. எடுக்க முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ஏன் கஸ்டடிக்குள்ள இருக்கு? இவ்வளோ நேரம் குத்துனில. சரி ஓகே, நீ சொன்ன அந்த ஒரு கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும்ல. பார்க்கலாமா? ராஜேஷ் வேணாம். நாளைக்கு நான் லெசன் எடுக்கணும். நீ பண்ற ஒவ்வொரு வேலையும் எப்ப பார்த்தாலும் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறது உனக்கு வேலையாடா? ஏன்டா இப்படி என்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்புக்கு வர? அது எப்படி? நீங்க முதல்ல சும்மா இருக்கும் போது என்கிட்ட வம்புக்கு வருவீங்க. இப்ப நாங்க சும்மா இருந்தா வம்புக்கு வரக்கூடாதா? அது என்ன நியாயம்? எந்த ஒரு நியாயம்? உங்க அப்பா நாயம். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் நான் பண்ணக்கூடாதா? கையெடு. டேய் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? டேய் நான் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணேனா அவங்களுக்கு ஒண்ணுமே எடுக்க முடியாதுடா. சும்மாவே தற்குறி மாதிரி போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம். நீ போய் பேசாம அந்த இடுப்பு சீனவே பாரு. எத்தனை டைம் வேணாலும் பாரு. விஜய் இடுப்ப பார்த்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் கூட என்கிட்ட சொல்லு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடா ப்ளீஸ். அப்படியா? அப்போ என்ன வேணும் சொல்லி தொலை. ஒரு ஒரு இப்ப அப்படியே குளுக்குளுன்னு இருக்குமே, விட்டு தொலைறியா என்ன? கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம். தொலையாதே தொலையாதே, ஒளியாம உன் துணையா இருப்பேன் கண்ணானே. தொலையாதே தொலையாதே, வெக்கத்தை விட்டு உனக்கு தேனை தருவேன். நிலவு தொலைவில் இருந்தும் தென்பில்லாமலே வண்டு நெருங்குதே. கண்மூடி திறக்கும் நேரத்தில் வண்டு தேனை மருந்து நில ரசிக்குதே. இப்போ நான் உங்ககிட்ட நேற்று நடந்த விஷயத்த ஏதாவது கேட்டேன், எதுவுமே உனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லுவேன். உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியலடா. என்னவா இருந்தா என்ன, நீ எனக்கு மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவும் வேணும். பிரவீன் என்னாச்சு? காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அளவே காணும். பேக்கிங் போயிட்டியா? ஆமாம் நந்தினி, மனசு ஒரு மாதிரி இருந்தது, தலை வலிச்சது ரொம்ப. உன்னை எழுப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஞாபகத்தில் இல்லை. சரி வாக்கிங்காவது போகலாமேன்னு போயிட்டு வந்தேன். டேப்லெட் எடுத்து தரியா? ரொம்ப தலை வலிக்குது. சாப்பிடாமலே எப்படி போடுவேன்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தானே சாப்பிடணும்.
மார்னிங்கே சாப்பிட்டுட்டேன். உன்னை எழுப்புறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. ஏன்னா நீ காலையில் பூரா ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு 10 மணிங்கிறப்ப தான் வந்து பெட்லேயே தூங்குற. அது வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நானே ப்ரெட்டும் ஜாமும் வச்சு சாப்பிட்டுட்டேன். டேப்லெட் மட்டும் எடுத்து தரியா? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் உனக்கு பொண்டாட்டி தான், சரியா? உன்னை தாண்டி எனக்கு ஒன்றும் அந்த வேலை ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியம் கிடையாது. உனக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ தான் எனக்காக பண்ணுற மாதிரி இல்லை. சரி விடு, அதெல்லாம் வேணாம். இப்போ என்ன டேப்லெட் தானே வேணும், நான் எடுத்துறேன். இந்தா போட்டுக்கோ. ரொம்ப தலைவலியாக இருந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடவா? இல்லை, எப்போதுமே டேப்லெட் தானே சாப்பிடுவேன். வழக்கம் போல் கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கொடு, டேப்லெட் போட்டுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பஸ்லேயே போய்க்கிறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, ஓகேவா? வரட்டுமா? இல்லை, இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, நானே கொண்டு வந்து விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரி. ஈவினிங் பிக்கப் பண்ண வந்தால் போதும். இல்லைன்னா கூட முடியலன்னா சொல்லு, பஸ்லேயே வந்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேப்லெட் போட்டுக்கோ. ம். சாரி. எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. சாரி. ஒரு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோ, ஒரு தப்பு பண்ணால் சாரி சொல்கிறதுக்கோ நம்ம 2 பேரும் ஒன்று வேற ஒருத்தவங்க கிடையாது, சரியா? நம்ம ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப். இதுக்குள்ளே தேங்க்ஸுக்கோ சாரிக்கோ இடம் கொடுக்கவே கூடாது. கையை எடுத்துட்றேன், சரியா? தொடலை. போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு, ஓகேவா? ம். சசி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுங்க, இப்பதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கையில. நீ சும்மா இருடி. எப்ப பார்த்தாலும் அவசரமா ஓடுறேன்னு சாப்பிடுறதே கிடையாது. என்ன இப்படியே இரு, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும். ஏங்க, அதுக்கு இதுதான் நேரமா? ஏங்க இப்படி படுத்துறீங்க? இதுதான் நேரமா? ஒரு மனுஷி சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கலைன்னா அவ என்ன மனுஷி? நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு. வாய தெற. வேணாம். இந்த குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறதுக்கு தான் பாறேன். வாய தெற மகா. அப்ப உனக்கு நேரம் ஆகலையா? ஆகல. அடியே, கையில சாப்பாடு வச்சிருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் இப்படி படுத்துற? வாய தர. வேணாம். அவளே, உன்ன எனக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க. நான் ஆசைப்படுற எல்லாத்தையுமே நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி புருஷனா கிடைச்சிட மாட்டாங்க. அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையுமே செய்ய விடுறதுக்கு. நீங்கள் சொல்லி தான் இன்னொரு டிகிரியும் படித்தேன். நீங்கள் சொல்லி தான் நம்ம குழந்தைய பெற்றுக்க வேணான்னு தள்ளி போட்டிருக்கோம். நீங்கள் சொல்லி தான் ஒரு ஆசிரமத்துக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கேன். எல்லாமே நீங்கள் சொல்லி மட்டும்தான் செய்கிறேன். அப்போது நீங்கள் எனக்கு யாரு? புருஷன் இல்லை, தெய்வம். தெய்வத்துக்கு சமம். அதாவது இந்த சாமி கும்பிட்றதுலலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். காட்டுவேன், ஆனால் நம்பிக்கை இருக்காது. என்னை பொறுத்தளவில் என் அம்மா தான் எனக்கு சாமி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு நீங்கள் தான் சாமியாக தெரியுறீங்க. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அது பெற்றவங்க வீடு. அவளை யாரும் எந்த கேள்வி கேட்ட மாட்டாங்க. அவள் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணால் அந்த சுதந்திரத்தோடு வாழ முடியாது. ஏன்னா அவள் கல்யாணம் ஆனவ. அவளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையும் அவள் பார்க்கணும். ஃபேமிலிக்காக வாழணும். தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்காகவே அவள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அவளுக்கான ஒரு வாழ்க்கையை எந்த பொண்ணும் வாழ்கிறதில்ல கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனால் சில பொண்ணுங்களால் கல்யாணத்துக்கு அப்புறமும் பிறந்த வீட்டில் இருந்த சுகத்தோட சொர்க்கத்தோட வாழ முடியும். அவளுக்கு அமைகிற புருஷனை பொறுத்து. ஒவ்வொரு பொண்ணுங்களும் தங்களோட லைஃப்பில் தன்னோட புருஷன் இப்படி தான் வரணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ரியலான லைஃப்பில் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். நாம் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் நான் எதிர்பார்க்கறதும் சரி எதிர்பார்க்காததும் சரி உங்ககிட்ட இருந்து கிடைக்கிது. அப்போது நீங்கள் தானே தெய்வம். என்னமோ நீ சொல்கிற. ஓகே, இருந்துட்டு போகிறேன். ஆனால் இப்போ சாப்பிட்லாமா? வேண்டாம் சசி, எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை. கோச்சிக்கிறாதீங்க ப்ளீஸ். இப்படியே காரணம் சொல்லியே தப்பிச்சுப்போ, சரியா?
என்ன மூடி கண்ட கனவே மனசின் முன்னாடி வந்த உறவே என்ன மூடி கண்ட கனவே மனசின் முன்னாடி வந்த உறவே. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்கு? இது இவ்வளோ நாள்னு கரெக்டாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 3 or 4 டேஸாக அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்கிறா, தலை வலிக்குதுங்கிறா. ஆனால் நேற்று நைட்டு இவன் நடந்துக்கிட்டது தான் எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால தான் உடனே என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. நீங்கள் இவங்களுக்கு ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் செக் பண்ணலாம். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல? எல்லாமே நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன் டாக்டர். சரி, ஓகே. என்னாச்சு டாக்டர்? எதுவுமே பேசாம நீங்க பாட்டுல வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இருங்க, ரிப்போர்ட் வரட்டும். நர்ஸ், டாக்டர், ரிப்போர்ட். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஸ்டெல்லா மேம் வர சொல்லுங்கள். டாக்டர், மேம் 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. இப்போ வருவாங்கன்னு தெரியலையே. நான் இப்போ 3rd ஃப்ளோர்லேருந்து தான் வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியிருக்கேன். வர சொல்லுங்கள், நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள், உடனே வந்துடுவாங்க. ஓகே டாக்டர். டாக்டர். ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா பேசணும் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதான் உங்கள் ஒய்ஃபோட MRI ஸ்கேனோட ரிப்போர்ட். இருக்கட்டும் டாக்டர். ஆனா என்ன ப்ராப்ளம்? ஏன் தனியா கூட்டிட்டு வந்து இப்படி நிக்க வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஓகே தானே? அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எப்படி சொல்கிறது, நமக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது. மைண்ட் வந்து எப்போதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஓவராக டென்ஷன் ஆகும். ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும் மைண்டெல்லாம். ரொம்ப தலை வலிக்குது, இல்லை நமக்கு உடம்பு ரீதியாக வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் MRI ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. அதுக்கு தான் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து MRI ஸ்கேன் எடுத்தோம். எடுத்து பார்த்ததில் அவங்க மென்டலி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. டாக்டர், எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை, புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா அதை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அதனால் அதை செய்கிறோம். இப்போ வந்து மனுஷனோட வாழ்க்கை நெறிமுறைன்னு எடுத்துக்கிட்டால் மூளைக்கும் மனசுக்கும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வாகவே வச்சுக்கலாம். எப்படின்னா வந்து மூளை சொல்கிறத மனசு கேட்கும், மனசு சொல்கிறத மூளை கேட்கும். இதுதான் வந்து மனுஷனோட டெய்லி ரொட்டேட். அந்த விதத்தில் உங்கள் ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அந்த விஷயத்த கொஞ்ச நாள் வரைக்கும் அதை பற்றி அதிகமாக அவங்க அதை யோசிக்கலை. ஆனால் லாஸ்ட்டு 3 days அவங்க ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப அதை பற்றின டீப் திங்கிங் அவங்க மனசுக்குள்ளே ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க பயந்துருக்காங்க. 2வது வந்து அவங்க பயந்த அந்த சூழ்நிலை வந்து மூளை நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 பாதிச்சிருக்கு. அதனால தான் தலைவலிக்குதுன்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு நெருக்கமானவங்க நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சம்மந்தமே இல்லாமல் கோவம் வரும், சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். அது வந்து அவங்க மூளையை பாதிச்சிருக்கு. அதனால தான் வந்து ரொம்பவே அவங்க டிஸ்டர்பாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசுங்க. அவங்கள அலோனாக இருக்க வைக்காதீங்க. அலோனாக இருந்தாலே பைத்தியம் பிடிச்சிரும். அப்புறம் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டெல்லா டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஹலோ, ஐம் ஸ்டெல்லா மேரி. டாக்டர், என் பொண்டாட்டிக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. என்னாச்சு? இது உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ப்ராப்ளத்தை சொன்னால் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலமையில இருக்குது. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், தெரியும்னு நினைக்கிறேன்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்க பீரியட்ஸ் டேட் ஏதாவது தள்ளி போயிருக்கா? என்ன பீரியட்ஸ் டேட் பற்றிலாம் கேட்குறாங்க? அவளுக்கு irregular பீரியட்ஸ் ஆச்சு. மந்த்து பீரியட்ஸ் ஆக மாட்டா. பயப்படாதீங்க, என்ன காரணமாக தான் கேட்க. எதை வேணாலும் மறைக்கலாம், டாக்டர் கிட்ட பொய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு irregular பீரியட்ஸ் இருக்கு டாக்டர். மந்த்து ப்ராப்பராக பீரியட்ஸ் ஆக மாட்டா. ஆக்சுவலாக சயின்ஸ் ரீதியாக irregular பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பேபி ஃபார்ம் ஆகாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனே அன்னையன பதவி கொடு தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா. டாக்டர் கார்த்தியனா, நீங்கள் டாக்டர் என்ன சொல்றீங்க? நிஜமாவே என் கலை பிரெக்னெண்டா இருக்காளா? சொல்லுங்க டாக்டர். என்னது கலை பிரெக்னெண்டா? டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர். ஒரு நிமிஷம். டாக்டர் என்னால நம்பவே முடியல. நான் இதை எதிர்பார்க்கல டாக்டர். அவளும் இதை கண்டிப்பா கெஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஓவரா எமோஷனல் ஆகாதீங்க. ஆனால் கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் படி அவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க. அதோட அவங்கனால இந்த குழந்தைய தாங்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு தாய் தாங்கணும்னா கர்ப்பப்பையில் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்க மென்டலி ரொம்ப 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 டிஸ்டர்பாக இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த குழந்தைய அவங்களால பெற்றெடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை வளர வளர தேவையில்லாத பிரச்சனை வரும். இது அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட வந்து முடியலாம். சீ பாவம். என்ன டாக்டர் சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க? என்னதான் டாக்டர் அவளுக்கு பிரச்சனை? ஏன் அவளால குழந்தையை தாங்க முடியாது? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ப்ளீஸ்? ப்ளீஸ் ஓவராக எமோஷ்னல் ஆகாதீங்க. எமோஷ்னல் ஆனால் மட்டும் இங்கே எதுவும் மாறிட போகிறது கிடையாது. என்னதான் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டாலும் சயின்டிஸ்ட், அதாவது சயின்ஸ் விஷயமா யோசிக்கும் போது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஒரு உயிர் இந்த பூமிக்கு வர்றதுக்கும் ஒரு உயிர் இந்த பூமியிலேருந்து போகிறதுக்கும் நிறைய காரணம் இருக்குது. அதாவது இந்த குழந்தை உங்களுக்கு லக்கி சான்ஸில் கிடைச்சதா கூட இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் குழந்தை கிடைச்சும் எப்படி ஒரு சூழ்நிலையில் இதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னா இதை செஞ்சுதான் ஆகணும். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு உயிரோடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை நீங்கள் அபார்ட் பண்ணி தான் ஆகணும். என் மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி ஏழும் எடுத்தால் கூட இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாய்மைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். நீங்க அவ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது என்னால சந்தோஷமே தாங்க முடியல. ஆனா அந்த குழந்தையால தான் அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது என்னால ஏத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். அவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? என்ன மென்டலி டிஸ்டர்பா இருக்கான்னு எனக்கு தெரியல. நானும் அவகிட்ட நிறைய டைம் கேட்டுட்டேன், அதுக்கான பதிலே அவகிட்ட இருந்து வரல. ஆனா நேற்று நைட் அவன் நடந்துகிட்டது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதனாலதான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவன் கன்சீவ் வேறு பண்ண எதிர்பார்க்கல. அது கூடவே இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போது சத்தியமா என்னால முடியல டாக்டர். என்னால முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சி, கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதுதான் எடுக்கிறதா? ப்ளீஸ், உங்கள் ஃபீலிங்ஸை எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் உங்கள் ஒய்ஃபு உயிருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்கள் ஒய்ஃப் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு உயிர் தான், அது இல்லைன்னு சொல்லலை. இன்னையோட கன்ஃபார்ம் ஆகி 50 நாள் ஆகுது. ஆனால் அவங்க irregular பீரியட்ஸ்ன்னு சொல்லி அதை செக் பண்ணாமலே இருந்திருக்காங்க. சரிதானே? சீரியஸாக சொல்கிறேன். ஒரு டாக்டருங்கிறத தாண்டி நானும் ஒரு பொண்ணாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு தாய்மை அடையிறதுங்கிறது
ரொம்ப பெரிய விஷயம். அதே அந்த பொண்ணுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கிறது நரகம். உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இது உங்கள் ஒய்ஃபுக்கே தெரிய வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு தாயால் தன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க தாய். உங்களாலேயும் முடியாது தான், ஏற்றுக்கிறோம். ஆனால் அவங்க உயிர் முக்கியம்ல. வெளியே வரப்போகிற உயிரை தாண்டி இருக்கிற உயிரை பத்திரமா வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு டாக்டர் நானே சொல்கிறேன், ஒரு குழந்தை இல்லை, இதுக்கப்புறம் அவங்களால எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்க முடியும். ஆனால் இப்போ அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிற விஷயத்தினால தான் அந்த குழந்தைய நாங்கள் அபார்ட் பண்ண சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க ஹஸ்பண்டான உங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் தான் கார்த்தி அண்ணா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்மளை விட்டு போச்சுன்னா அது நமக்கு சொந்தமானது இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக கலைக்கு தெரிஞ்சா இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டா. ஏன்னா அவள் ஒரு தாய். தாய்ங்கிறத தாண்டி அவள் ஒரு சென்டிமெண்டலான ஒரு பொண்ணு. ஒரு டாக்டர் நானே சொல்கிறேன்னா கலையோட உயிர் தான் முக்கியம். ஸ்டெல்லா டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தை எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் கலையோட உயிர் நீங்கள் நினச்சாலும் திரும்ப கொண்டு வர முடியுமா? நீங்கள் இப்போ சொல்கிற ஒரு முடிவில் தான் இருக்குது. இன்னும் 3 மந்த்தில் போயிடுச்சுன்னா நிஜமாக அபார்ட் பண்ண முடியாது. அப்புறம் அது உங்கள் ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இப்போது அவங்க இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேயே அபார்ஷன் பண்ணிடுறதா நல்லதுன்னு தோணுது. இது முழுக்க முழுக்க உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் நாங்கள் கேட்குறோம். அப்புறம் அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை 1 by 1 சொல்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தான் வளர்த்துருக்காங்க. அண்ணனோட வளர்ப்புல தான் வளர்ந்து வந்தான். இப்போ அவளுக்கு எல்லாமே இருக்கிறது நான் மட்டும்தான். இப்போ போய் அவளுக்கு கிடைச்ச அந்த குழந்தைய நானே எப்படி கலைக்க சொல்லுவேன்? என்னால முடியல டாக்டர். ஒரு தகப்பனா இருந்து அது கலைக்க சொன்னாலும் அவன் புருஷனா இருந்து என்னால இதை செய்ய முடியல. கார்த்தி அண்ணா, கலைக்கு என்ன தெரியவா போகுது? அவள் கன்சீவாக இருந்தது உங்களுக்கு மட்டும்தான் இப்போ தெரியுது. இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுல. எப்பயும் போல் இர்ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருப்போன்னு அவன் நினச்சிருப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு கலையோட உயிர் தான் முக்கியம். ப்ளீஸ்ண்ணா. யாருக்காக யோசிச்சாலும் என் பொண்டாட்டிக்காக யோசிக்கும் போது எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். ஓகே டாக்டர், அபார்ஷன் பண்ணிருங்க. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. சில பேப்பர்ஸ் கொடுக்குறோம், அதில் சைன் பண்ணுங்க. அப்புறம் அபார்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே டாக்டர். செங்காந்தலே உனை அள்ளவா செல்லத்தின்றலே உனை ஏந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றில் காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை